மெடிடேஷன் தியானம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் வந்து மைண்ட்ஃபுல்னஸை தான் தியானம் சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய ப்ரீதிங் அண்டு நம்ம மைண்டோட திங்கிங் ரெண்டும் ஒன்றா இருக்குது. இந்த மைண்ட்ஃபுல்னஸ் எப்படி வரும் அப்படின்னா, இப்போ நம்ம மெடிடேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, வி ஷுட் திங்க். நம்ம வந்து கண்ணு மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் தியானம் பண்ணுறோம். அப்போ வி வில் கெட் மோர் தாட்ஸ் அப்படியே லைக் பீவரிங் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம வி ஷுட் நாட் கிவ் ரியாக்ஷன். இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோன்னு வி ஷுட் நாட் கிவ் எனி அஃபர்மேஷன். இது ஒரு 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 சுச்சுவேஷனில் இந்த தாட் வந்துட்டே இருந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த ஜஸ்ட் பிளிங்க் ஒரு மூமெண்ட் தான் தட் இஸ் கால்டு மெடிடேஷன். அந்த ஒரே ஒரு பிளாங்க் மூமெண்ட் இருக்கு இல்லையா, தட் வில் கிவ் லாட் ஆஃப் எனர்ஜி டு அஸ். இது வந்து இட் வில் கனெக்ட் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, அதாவது ஆத்மாவும் ஜீவாத்மா பரமாத்மாவோட ஒன்னா சேர்ற அந்த மூமெண்ட். அந்த ஒரு செகண்ட் ஒரு ஜஸ்ட் ஃப்ராக்சர் தான் நமக்கு வந்து தாட்ஃபுல், எந்த தாட்டும் இல்லாம பிளாங்கா இருக்கிறது வில் கிவ் மோர் எனர்ஜி. அதனால நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வி கேன் ப்ரிடிக்ட் மோர் திங்ஸ். அந்த காலத்து ரிஷிகள்லாம் பண்ணது அதுதான். அவங்க பண்ண தியானம்னால தான் தே வில் கெட் வாட் இஸ் கோயிங் டு பி நெக்ஸ்ட், என்ன நடந்தது அப்படின்லாம் அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சுது. அந்த அளவுக்கு நம்மளால முடியலைனாலும் ஜஸ்ட் வி கேன் டூ த ப்ராக்டிஸ். ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ண இட் வில் மேக் யூ பர்ஃபெக்ட். அதாவது இன்னைக்கு தியானம் பண்ண உட்கார்ந்த உடனே உங்களுக்கு அந்த பிளாங்க் வரும், தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க. அதுமாரி வர முடியாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் எந்த டைம்ல தியானம் பண்ணணும் அப்படின்னா, ஏர்லி மார்னிங் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் எழுந்த உடனே மார்னிங் எழுந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு உட்காந்து நீங்கள் படுத்துக்கிட்டு பண்ணலாம், உட்காந்துட்டு பண்ணலாம், சேரில் உட்காந்துட்டு பண்ணலாம். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி போஸ், வஜ்ராசனமோ இல்லை சுகாசனமோ இல்லை, உங்களால் பத்மாசனம் அர்த்த பத்மாசனம் எந்த போஸ்டரில் வேணாலும் உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். யூ கேன் கீப் எனி முத்ரா ஆல்சோ ஆன் யுவர் ஹேண்டு. அதெல்லாம் பண்ண இன்னும் உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும். யூ வில் கெட் மோர் எனர்ஜி.